2,80,000 பேரை 25,000 பேரை வச்சு ஒருத்தன் சண்டை செஞ்சு கலங்கடிச்சிருக்கான் அப்படின்னா இவன் ஸ்பாட்டன் வீரன் இல்லாமல் என்ன நினைக்கிறீங்க? எப்படி நினைச்சு பாருங்க, என்ன வருத்தம் வந்திருக்காப்புல. அவரே சொல்லிடுறாரு, ஒரு படையின் வெற்றி என்பது ஆயுத வலிமையிலேயோ படையின் வலிமையிலேயோ அதில் இல்லை, ஆள் வலிமையிலேயோ இல்லை, வீரர்களின் உடல் உறுதியிலையும் உள்ள உறுதியிலையும் உடல் வலிமையிலும் தான்றாப்புல. அதனால் நீங்கள் என் படையில் என் முன்னாடி எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு முக்கியம் இல்லை, எவ்வளோ பேர் ஈடுபாட்டோடு இருக்கிறீர்கள், எவ்வளோ பேர் லட்சிய உறுதியோடு இருக்கிறீர்களுங்கிறது தான் முக்கியம். அதனால் அப்படி நின்று நீங்கள் வேலை செய்யுங்க போதும். மக்கள் நம்மளோடு இருப்பாங்க, ஒன்றும் குழப்பிக்காதீங்க. பணம் இருந்தால் தான் அரசியல் செய்ய முடியுங்கிற எண்ணத்தை ஒழிங்க. பணம் இருந்தால் அரசியல் செய்ய முடியும்னா அது முதலாளிகளுக்கான அதிகாரம், உழைக்கும் மக்களுக்கான அதிகாரம் இல்லை. அந்த அதிகாரத்தை நிறுவ நம்ம வரலை. உங்களுக்கு விளங்குது? பணம் இருந்தால் தான் அரசியல் செய்ய முடியும்னா மக்களுக்கு சேவை செய்ய பணம் எதுக்குங்கிற கேள்விக்கு உங்கள்கிட்ட ஏற்ற பதில் இருக்கா? எதுக்கு பணம்? அவன் தான் எல்லாம் கொடுத்துட்றானே. மின்சாரத்துக்கு வரி கட்டிடுறான், சாலைக்கு வரி கட்டிடுறான், கல்விக்கு வரி கட்டிடுறான், குடிநீருக்கு வரி கட்டிடுறான். அதனால் அது பணம் இருந்து நீங்கள் பணம் கொடுத்தா அங்கீகரிக்கப்பட்ட என்ன சொல்கிறது, இசைவு பெற்ற கட்சி. எங்கள் மாமா அவர் கோச்சுப்பான், இசைவு பெற்ற கட்சி தானே மாமா, முழு இசைவு பெற்ற கட்சியாக வந்திருக்குது. அப்போ முழு இசைவு பெற்ற கட்சியாக நீங்கள் காசு கொடுத்தா வந்தீங்க. இப்போ என்னமோ அவன் தம்பி சொல்லிகிட்டு இருக்கான், இப்போவே இதுக்கே தன்னாருன்னா தேர்தலுக்கு நிதிக்கு எப்படின்னு. அது ஓ வேலை இல்லை, பிச்சை எடுத்தாவது. நீ எல்லாம் என்ன போன தடவைலாம் காசு, கட்சியே பிச்சைக்கார கட்சி, காசு கிடையாது. அது இந்த காசு இல்லாமல் செய்கிறதுனால தான் நம்மகிட்ட உறுதியும் போர்க்குணமும் இருக்குது. அதனால் எப்பாடுபட்டாவது உங்களுக்கு தேர்தல் செலவுக்கு வர வேண்டிய செலவுக்கு பணம் வரும். அது எந்த உழைக்கும் நம்ம மாதிரியே உணர்வுள்ள தமிழ் மக்கள் நாடங்கள் உலகங்கள் இருக்கான். அவன் 50, 1000, 100ன்னு சேர்த்தாவது கொடுத்து கொண்டு வந்து நிறுத்திடுவான். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதுக்கு தானே உங்கள் அண்ணன் இருக்கேன். அந்த சுமை உங்களோடது இல்லை, அது என்னோடது. ஆனால் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியது, நீங்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையாக இருங்க. நான் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உயிராக இருப்பேன். அதை மட்டும் கவனிக்கணும். சும்மா தேவையில்லாமல் சேட்டை பண்ணிட்டு அலையக்கூடாது. நான் பெரியவன் என்று எண்ணுவதை நிறுத்து. உன்னிலும் பெரிது உன் இனம், உன் மொழி, உன் இனம், உன் வரலாறு, உன் இலக்கியம், உன்னுடைய வழிபாடு, எல்லாவற்றிலும் நீ அதோட ஒப்பிடும்போது ஒன்றும் கிடையாது. அதுதான் பெரிது. என்னிலும் பெரிது என் கனவு, என் இலக்கு. ஏனென்றால் நம்மை கால்கள் வழிநடத்தவில்லை, நம் முன்னவர்கள், நம் தலைவன் தூக்கி சுமந்து வந்த கனவு நம்மளை வழிநடத்துகிறது. அதை நிறைவேற்ற வேண்டுமென்றால் உங்களுடைய ஒற்றுமை, ஒருங்கிணைந்த செயல்பாடு அவசியப்படுது. அதை நீங்கள் செய்யணும்.